மீன் நான் டியூஷன் போகிறேன். சாமி உங்களுக்கு போது வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டியா? நான் தான் உன்னை டியூஷன் போகாத போகாதன்னு எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கேன். நீ ஏன் இப்படி இருக்க? உன்ன மாதிரி தான் பேரண்ட்ஸ் இருக்காங்க. முதல்ல பசங்களை டியூஷனுக்கு அனுப்பிச்சா அது டியூஷன் படிக்க போகிற இடம் அந்த பில்டிங்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அங்கங்கே ஷீட்டு மேலே ஷீட் கட்டுறத நடத்துகிறாங்க, இல்லை தகரத்தை போட்டுக்கிட்டு தகடு போட்டுக்கிட்டு தகர கொட்டையில் நடத்துகிறாங்க. அந்த பிள்ளைங்களை போய் பார்க்கணும். கீழே இறக்கி இறக்கி விட்டுட்டு போயிடுறது, கீழே நின்றுக்கிட்டு மேலே குரல் கொடுத்து போனை போட்டு வர வச்சு கூட்டிகிட்டு போயிடுறது. ஃபீஸ் கொடுக்குறீங்கல்ல, பணம் கட்டி தானே பிள்ளைங்களை படிக்க வைக்கிறீங்க டியூஷனுக்கு. அப்போ நீங்கள் அந்த பிள்ளைகளை எந்த இடத்துல தரையில் உட்கார வைக்கிறாங்களா, இல்லை பெஞ்சு போட்டு டெஸ்க்கு போட்டு நடத்துகிறாங்களா, இல்லை சேரில் உட்கார வைக்கிறாங்களா? கட்டாந்தரையில் இப்போ பெரிய பசங்களே ஆஃப் டைம் தான் போட்டு போகிறாங்க. காலை படிக்க தரையில் உட்காரும்போது முழங்கெல்லாம் தேய்ச்சி போகாத குழந்தைங்களுக்கு. அதெல்லாம் நீங்கள் போய் பார்க்கணும். பக்கா பில்டிங் மேலே தளம் போட்டிருக்காங்களா, சுற்றி கவர் பண்ணியிருக்காங்களா, ஃபேன் நிறைய ஃபேன் போட்டிருக்காங்களா. இன்னும் சில இடத்துல ஏசி எல்லாம் போடுறாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தி அம்ஜிக்கரில் டியூஷன் நடத்துகிறா. ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ஏசி போட்டு பிள்ளைகளை நடத்துகிறா. தரையில் உட்கார வைக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் போய் பார்க்கணும். பணத்தை டியூஷன் ஃபீஸை கொடுத்தா மட்டும் பத்தாது. அது மாதிரி தான் நீனும் வந்து போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து என்கிட்ட சொல்லணும். நானே வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் உன்னை நான் டியூஷனுக்கு அனுப்புகிறேன். என்ன மக்களே, நான் சொல்கிறது கரெக்டு தானே?